ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜனவரி மாதத்தில் வர முக்கிய தேதிகள்லாம் என்னென்னு பார்த்துட போகிறோம். மொத்தமாக ஜனவரி மாதத்தில் இருக்கிறது மொத்தமாக என்ன ஃபுல்லாக இருக்குதோ அது எல்லாத்தையும் தொகுத்து ஒரே வீடியோவாக போடுறதுக்கு தான் எழுதியிருக்கேன். இதை நான் ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. அந்த ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்தெந்த டேட் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள். ஜான்வரி 4 வந்து உலக பிரெய்லி தினம். நான் எல்லாத்தையும் எழுதிட்டேன். நான் கதையாக சொல்கிறேன், உங்களுக்கு டைம் சேவ் பண்ணுறதுக்காக கதையாக மட்டும் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. ஜான்வரி 4 உலக பிரெய்லி தினம். அப்போது பாருங்கள், 4 பேர், கண்ணு தெரியாத ஒரு 4 பேர், புரியுதுங்களா? கண்ணு தெரியாத 4 பேர்னால் இப்போ பிரெய்லி தினத்துக்காக நான் கண்ணு தெரியாதவங்கன்னு சொல்கிறேன். ஒரு 4 பேர் வெளிநாட்டிலேருந்து நைனிடாலுக்கு வராங்க. வெளிநாட்டிலேருந்து நைனிடாலுக்கு ஏன் வராங்கன்னா, கவனிங்க, நைனிடால் 9ன்னு இருக்குது இல்லையா? அப்போ இந்தியாவில் நைனிடால்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸை சொல்கிறது வந்து 9ன்ற நம்பர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக. ஸோ இந்தியாவில் இருக்க நைனிடாலுக்கு வராங்க. எங்கேருந்து? வெளிநாட்டிலேருந்து வராங்க. ஸோ வெளிநாடு வாழ் இந்தியர் தினம், என்ஆர்ஐ தினம் வந்து ஜனவரி 9. அவங்கெல்லாம் பார்க்க எப்படி இருக்காங்கன்னா, ரொம்ப யூத்தாக இருக்காங்க. எப்படி இருக்காங்க? யூத்தானா 12th படிக்கிற மாதிரி. 12th படிக்கிற பசங்க ரொம்ப யூத்ஃபுல்லாக தானே இருப்பாங்க, இளைஞர்கள் தானே அவங்க. 12th படிக்கிற மாதிரி ரொம்ப யூத்தாக இருக்கிறாங்க. அந்த 4 பேர் வராங்க இல்லையா, அவங்க ஒரு கதை மாதிரி கேளுங்க. அதுக்கு அடுத்து அவங்க வந்து வந்தவங்க என்ன ஆக போகிறாங்கன்னா, ஒரு 15 நாளில் இந்திய இராணுவத்தில் சேர போகிறாங்க. ஒரு 15 நாளில் இந்திய இராணுவத்தில் சேர போகிறாங்க. ஸோ ஜனவரி 15 இந்திய இராணுவ தினம். அந்த இராணுவத்தில் சேர்ந்துட்ட பிறகு 24 மணி நேரமும் அவங்க என்ன பண்ணுறாங்க, பெண் குழந்தைகளை பற்றி யோசிச்சுட்ருக்காங்க. பெண் குழந்தைகளையும் சர்வதேச கல்வியை பற்றியும் யோசிச்சுட்ருக்காங்க. பாருங்கள், ஜனவரி 24க்கு தேசிய பெண் குழந்தை நாளும் வரும், சர்வதேச கல்வி தினம் ரெண்டுமே வரும். ஸோ 15 நாளில் இராணுவத்தில் சேர்ந்துடுறாங்க. சேர்ந்துட்ட பிறகு 24 மணி நேரமும் பெண் குழந்தைகளை பற்றியும் சர்வதேச கல்வியை பற்றியும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ 15 நாளில் சேர்ந்தாங்க இல்லையா, அங்கே சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இராணுவத்தில். ஒரு 10 நாள் கழிச்சு, 10 நாள் கழிச்சுன்னா 25 வருது இல்லையா, 15 நாளில் சேர்ந்துடுறாங்க. ஒரு 10 நாள் கழிச்சின் போது அப்போ 25ஆம் தேதி என்ன பண்ண போகிறாங்க, அவங்க ஓட்டு போட போகிறாங்க. எலெக்ஷன் வருது, ஓட்டு போட போகிறாங்க. ஓட்டு போட்டுட்டு ஒரு சுற்றுலாவுக்கு போகிறாங்க. ஓட்டு போட்டுட்டு சுற்றுலாவுக்கு போகிறாங்க. ஸோ ஜனவரி 25 வந்து தேசிய வாக்காளர் தினமும் வரும், தேசிய சுற்றுலா தினமும் வரும். சேர்ந்துட்ட பிறகு 10 நாள் கழிச்சின் போது அந்த 25 கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ 25ல் வாக்காளர் தினமும் சுற்றுலாவும் வருது. ஓட்டு போட்டுட்டு சுற்றுலா போகிறாங்க. சுற்றுலா போயிட்டு ஒரு 4 நாள் சுற்றி பார்த்துட்டு 4 நாள் கழித்து பாசறைக்கு திரும்பவும். கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 26 ரிப்பப்ளிக் டே எழுதலை. நான் அது எல்லாருக்குமே குடியரசு தினம் தெரியுன்றதுனால அது தேவைப்படலை. ஸோ நான் எழுதலை. ஆனால் இந்த ஜனவரி 29 பாசறைக்கு திரும்பவும் நாள்னு நம்ம சோஷியலில் படிக்கிறோம். அதை கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் இங்கே போட்டிருக்கேன். ஒரு 4 நாள் நல்ல டூர்லாம் போனாங்க இல்லையா, டூர்லாம் முடிஞ்சு 4 நாள் கழிச்சுன்னா 29ஆம் தேதி பாசறைக்கு திரும்பவும் நாள் வந்துட்டு, மறுநாள் என்ன பண்ணுறாங்க, 30ஆம் தேதி அவங்க ஆர்மியில் இருந்தாங்க இல்லையா, அவங்க இராணுவத்தில் இருந்தப்போ என்னெல்லாம் தியாகம் பண்ணாங்க அப்படின்ற கதையை சொல்கிறாங்க. இன்றைக்கி மாதம் முடியும் போது 30ஆம் தேதி அவங்க என்னெல்லாம் தியாகத்தை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி. ஸோ இதில் ஃபுல்லாகவே ஜனவரி மந்த் கவர் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். அப்போது இந்த ஸ்டோரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த ஜனவரி மந்தில் ஒட்டுமொத்தமாக நமக்கு என்னெல்லாம் தெரியணுமோ அது எல்லாமே இதில் தொகுத்து எழுதியிருக்கேன். எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணாதவங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நெக்ஸ்ட் மந்த்துக்கெலாம் அடுத்த வீடியோஸில் போடுறேன்.